தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. லாக்டேஷன் பீரியட்ல ஒரு மதருக்கு எந்த மாதிரியான டயட் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க? கேலக்டோகாக்ஸ்னு ஒன்று, அதாவது அதை சாப்பிட்டோம்னா நல்லா செக்ரீஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஆன்டி கேலக்டோகாக்ஸ்னு ஒன்று, அதாவது சில ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் செக்ரீஷனை கம்மி பண்ணும். குழந்தைக்கு பசி அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது எந்த மாதிரியான சயின்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும்? ஆக்சுவலி நல்லா செட்டில் ஆகி நல்லா ஃபீடு கொடுக்குறாங்கன்னா மினிமம் 6 times in 24 hours யூரினேஷன் வேணும். மில்க் செக்ரீஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரல் வேஸ்ல ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமா எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? வருதோ வரலையோ ஓகே, சக் பண்ண வச்சானே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். தெர் ஆர் சம் ஃபுட்ஸ் தட் ஹெல்ப் இன் இன்க்ரீசிங் சப்ளை. ஃபெனுக்ரிக், வெந்தயம், ஃபெனல், சோம்பு, முருங்கைக்கீரை, முருங்கை பவுடர், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல கேலக்டோகாக்ஸ். பட் இதை தாண்டி குழந்தை அம்மா மேல இருக்கணும். கார்லிக் சாப்பிட்டா மில்க் அதிகமா செக்ரேட் ஆகுமா? இது வந்து என்கிட்ட எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல்லே பூண்டு பால் எல்லாம் கொடுப்பாங்க. கார்லிக் வந்து இந்த டாப் 10 கேலக்டோகாக்ஸ்லேயே கிடையாது. கார்லிக் வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு ஃபிளேவர் இன்க்ரீஸ் பண்ணி தரும். அந்த ஃபிளேவர் இன்க்ரீஸ் பண்றதுனால குழந்தை நல்லா சக் பண்ணும். குழந்தை நல்லா சக் பண்றதுனால செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் விவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் பாட்காஸ்ட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய மதர்ஸ்க்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற கன்ஃபியூஷன்ஸ், டிஃபிகல்ட்டிஸ், ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தரதுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் மிஸ் நித்யா, ஷீ இஸ் அ லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் பர்த் எஜுகேட்டர். ஸோ அவங்க கிட்ட எல்லா கொஷின்ஸையும் கேட்டு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு வந்துட்டா திஸ் இஸ் வெரி நேச்சுரல் அண்ட் ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ? ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. நேச்சுரல் அப்படின்னா ஆமா, இது நேச்சுரல். எல்லா ஒரு மேமல்ஸ், நம்ம எல்லாருமே மேமல்ஸ், அவங்களுக்கு நேச்சுரலா வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா ஈஸி அப்படின்னா இட் பிகம்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏர்லி டேஸில் ஒரு ரைட் சப்போர்ட், ஒரு ரைட் ப்ராக்டிஸ், ஒரு கரெக்டான கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இது வந்து ஈஸியாக, இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிளாக கூடிய விஷயம்தான். ஆனால் அது ஒரு கொஞ்ச நாட்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட், ஒரு சப்போர்ட், ஒரு கைடன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக ஆகக்கூடிய ஒரு விஷயம். பட் அதுக்கு அஃப்கோர்ஸ் ஃபேமிலி, அந்த மதர், ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஐடியலாக எப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்ற பீரியட் ஸ்டார்ட் ஆகும் மேம்? ஐடியலி நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே அதாவது as soon as அந்த குழந்தை வெளியே வந்த உடனேவே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முதல் 1 hour அப்படின்னு சொல்லுவோம், கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோல்டன் அவருக்குள்ள பிரெஸ்ட் ஃபீடிங்கை இனிஷியேட் பண்றது தான் இப்போ மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு பாலிசி. அதை தான் நாங்களும் என்கரேஜ் பண்ணுவோம். அதனால முதல் 1 hourக்குள்ள, முடிஞ்சா முதல் அரை மணி நேரத்துக்குள்ள பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்றது. அது நார்மல் டெலிவரியா இருக்கட்டும், அது சிசேரியனா இருக்கட்டும், 2 கேஸ்லயுமே ஃபர்ஸ்ட் 1 hourக்குள்ள பிரெஸ்ட் ஃபீடிங் இனிஷியேட் பண்ணணும். ஸோ இந்த முதல் 1 hourக்குள்ள ஒரு முதல் ஃபியூ ஹார்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனையா இருக்கும் மேம்? இந்த ஃபர்ஸ்ட் அவர், அந்த கோல்டன் அவர் ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு குழந்தை வந்து அது வந்து ஒரு குவயட் அலர்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது பிறந்தோடனே எல்லா குழந்தையும் அழும். அந்த அழுது அந்த லங்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி அந்த சத்தத்தெல்லாம் முடிஞ்சோடனே நீங்க ஒரு பிறந்த குழந்தைய பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அது பிறந்த ஒரு மணி நேரம் அந்த குழந்தை ரொம்ப குவயட்டா இருக்கும், அலர்ட்டா இருக்கும், உலகத்தை பார்த்துட்டு இருக்கும். ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். அந்த நேரத்தில் அந்த குழந்தைய நம்ம வந்து இனிஷியேட் பண்ணும்போது ஒரு மேக்ஸிமம் பாண்டிங் இருக்கும். இட் இஸ் ஈஸி, இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் த மதர் அண்ட் பேபி. அதை டிலே பண்ண என்ன ஆகும், அந்த குழந்தை ஒரு ஆக்டிவ் அலர்ட்னு போகும். அப்புறம் லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், அந்த மாதிரி அதுக்கும் ஒரு சேஞ்ச் நடக்கும். ஸோ அப்போ இனிஷியேட்டிங் த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக போகும். ஸோ அதோட ரிப்பர்கஷன்ஸ் என்னன்னா, இனிஷியல் டேஸ் மதருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அது ஏர்லியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, நீங்கள் கேட்டிங்க இல்லையா முதல்ல, அது ஈஸியாக இருக்குமான்னு, அது ஈஸியாக ஆக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள இனிஷியேட் பண்றது ஹைலி ரெக்கமெண்டட். இப்போ நிறைய மதர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னா, முதல் ஃபியூ ஹார்ஸ்க்கு வந்து மில்க் செக்ரீட் ஆகலை அப்படின்றது. why is this a common problem right now? இது காமன் ப்ராப்ளம்னு சொல்றது இதுதான் பயாலஜி. ஓகே. முதல் 2-3 நாட்களுக்கு ஆக்சுவலி டிராப்ஸ்ல தான் மில்க் செக்ரீட்டே ஆகும். அது வந்து நிறைய பேருக்கு புரியறது கிடையாது. புரியாம வந்து உனக்கு பால் உனக்கு வரல. நானே என் பிராக்டிஸ்ல நிறைய பார்த்துருக்கேன். வரலன்னு சொல்லி அந்த வரக்கூடிய அந்த கொஞ்சம் டிராப்ஸும் வராம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆக்கிடுறாங்க. டேஸ் 3 to 8 அதை தான் வந்து லாக்டோஜெனசிஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த நேரத்தில் தான் ஆக்சுவலி நல்ல மில்க் வில் கம் இன், இந்த பால் நல்லா வரும் அப்படின்னு. பட் முதல் 3 நாட்களுக்கு பால் ஆக்சுவலி டிராப்ஸில் தான் இருக்கும்.
அதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த புரிதல் இருக்கணும். அது இல்லாததுனால தான் வந்து வரலைங்கிற ஒரு கான்செப்டே வருது. அது வரலைன்னு கிடையாது, அது ஆக்சுவலி டிராப்ஸ்ல தான் இருக்கு. அந்த டிராப்ஸ் சஃபிஷியன்ட். இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதோட வயிறோட சைஸ் வந்து ஒரு கோலி குண்டோட சைஸ், ஒரு கிரேப்போட சைஸ். ஒரு 5லேருந்து 7 ml ஒரு ஃபீடுக்கு எம்எல், ஒரு அரை ஸ்பூன் தான் நான் சொல்கிறேன். அது வந்தாலே அது மோர் தென் சஃபிஷியன்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். முதல் 2-3 நாட்களுக்கு யாருக்குமே பால் பெருசாக வராது. அது சக் பண்ண, அது ஃபீட் பண்ண, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்க நடக்க தானா செக்ரீஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் பயாலஜி, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களா மேம், வரலன்னு சொல்லி வர மில்க்குமே வராமல் போயிடுது. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாகவே இந்த மில்க் செக்ரீஷனை டிஸ்டர்ப் பண்ணுமா? கண்டிப்பாக. இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் நம்ம ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கார்டிசால் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஒரு எல்லாமே ஹார்மோன்ஸ் தான் நம்ம பாடியில். இந்த கார்டிசால் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது 2 பிரைமரி ஹார்மோன் இருக்குது பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவோம், ஒன்று ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொலாக்டின் தான் அந்த மில்க் மேக்கிங் ஹார்மோன். அந்த ஆக்சிடோசின் மில்கை ரிலீஸ் பண்ணுற ஹார்மோன். இந்த கார்டிசால் லெவல்ஸ் அதிகமாக இது ரெண்டுமே இம்பாக்ட் பண்ணுது. ஸோ ஆப்வியஸ்லி இம்பாக்ட் பண்ணுறதுனால பிரெஸ்ட் ஃபீடிங்கே ஒரு சேலஞ்சாக போயிடுது. அதனால ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கண்டிப்பாக வந்து இட் இஸ் அ பிக் ஹார்மோனல் சேஞ்சுங்கிறதுனால ஆப்வியஸ்லி அதை இம்பாக்ட் பண்ண தான் செய்யும். அதனால அந்த முதல் 2-3 நாள் இன்ஃபேக்ட் அந்த சப்போர்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி தேவை. ஏன்னா அந்த மதரும் புதுசு, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு ஃபன்னி எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட ப்ராக்டிஸ்லேயே மேபி ஒரு அபவுட் ஒரு 1 year முன்னாடி ஒரு நியூ மதர், ஒரு 20-23 வயசு தான் இருக்கும், சின்ன பொண்ணு. அவங்களோட பாட்டி ஒரு 85 வயசு இருக்கும். அவங்க வந்து அந்த முதல் நாள் நான் உள்ளே போனோன்னே, என்ன மேடம் அவளுக்கு பாலே வரல. இது சாதாரணமாக எல்லாரும் சொல்கிறது தான் என்கிட்ட. நான் இல்லைம்மா, பெருசாக முதல் ஒரு 2 நாள் வராதுன்னு. எனக்கெல்லாம் முதல் நாள் 1.5 லிட்டர் பால் வந்துச்சு அப்படின்னாங்க. எனக்கு உள்ள சிரிக்கிறதா அழறதான்னு கூட தெரியல. 1.5 லிட்டருங்கிறது ஒரு மாடுக்கு தான் வரும், மனுஷனுக்கெல்லாம் வந்து ஒரு 1.5 லிட்டர் பால் வராது. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஏன்னா அவங்களுக்கு வந்து மறந்துருச்சுங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு 60-70 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா. மேடம் அவங்க பாட்டி அப்படி சொல்றாங்களே, இங்கே ஃபீட் பண்ணால் எனக்கு இங்கே வழியணுமே. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆக ஆப்வியஸ்லி அந்த வர ஒரு சொட் பால்லையும் கூட உங்களுக்கு அவங்க டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் நியூ மதர்ஸ். இப்போ ஸ்ட்ரெஸ் இம்பாக்ட் பண்ணுது, அதை தாண்டி நிறைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து மில்க் செக்ரீஷன்றது நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ஃபியூ டேஸை வந்து எப்படி, எந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வச்சு அவங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இப்போ ஆப்ஷன்ஸாக நம்ம பார்த்தோன்னா மில்க் பேங்க் இருக்குது ஆர் ஃபார்முலா இருக்குது. ஸோ விச் இஸ் த பெஸ்ட் வே இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணுறது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு மில்க் இருக்காதுங்கிறதே கிடையாது. ஓகே, தேவைப்படுற மில்க் கண்டிப்பா இருக்கும். ஒரு அதான் நான் சொன்னேன்ல, அந்த சொட்டு கூட போதும். பட் இன் சம் வெரி ரேர் சினாரியோஸ், இப்போ மதருக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, ஆர் தெர் ஆர் சம் சினாரியோஸ் வேர் நிஜமாவே மதரால மில்க் ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கும், ஆர் ஒரு மாதிரி சிக் பேபிஸ் இருக்கான். இந்த மாதிரி சினாரியோஸ்ல பேபிஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது தேவைப்படும். இல்ல வில்லிங்கா இருக்க கூட சான்சஸ் இருக்கு. இப்போ வில்லிங்னஸ் இல்ல ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் சர்ஜிக்கலி சில கேசஸ்ல வந்து மதர்ஸ் ஐசியூல இருக்காங்க, சிக் மதர்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மில்க் பேங்க் ஒன்று, ஃபார்முலா ஒன்று. இப்போ மில்க் பேங்க் யூஸ்வலி என்னன்னா கொஞ்சம் அவைலபிலிட்டி ஆஃப் மில்க் பேங்க் இஸ் ஆல்சோ லெஸ். இப்போதான் வந்துகிட்டு இருக்கு நிறைய மில்க் பேங்க்ஸ் அண்ட் ஆல் தட். ஆனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஒரு டாக்டர் வந்து கன்சென்ட் லெட்டர் கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த பேபிக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த தேவை இருக்கும்போது அந்த ரெக்விசிஷன் போனோடனே அவங்களுக்கு சப்ளை பண்ணும். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நிறைய கேஸில் என்ன பண்ணிடுறாங்க, ஃபார்முலாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். தோ breast milk is the best scenario, formula becomes an alternative. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, சிக் மதர்ஸாக இருக்கும்போது கூட மதர்ஸ் கிட்ட இருந்து பிரெஸ்ட் மில்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஷனோ ஒரு பம்போ வச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 2 சொட்டு கூட அந்த குழந்தைக்கு போதும். ஸோ அது ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பாங்க. மதர் டிரெக்டாக ஃபீட் பண்ண முடியலை ஃபார் சம் ரீசன், அவங்க சிக்காக இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மதர் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மில்கை பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட் தான் இந்த டோனர் மில்க்கு இல்லை ஃபார்முலா மில்க் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் தான் போகும். ஸோ ஆஸ் அ மதர் எப்படி வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் தட் தே ஆர் ஃபீடிங் த ரைட் வே, அண்ட் குழந்தைக்கு பசி அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது எந்த மாதிரியான சயின்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும்? இருக்கு, நிறைய கியூஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழந்தை வந்து ரூட்டிங் பண்றது, ஓகே, அதுக்கப்புறமா ப்ரோஸ் ஷ்ரிங்க் பண்றது, அப்புறம் ஹேண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றது, அதுக்கப்புறமா வந்துட்டு டேர்னிங் டுவர்ட்ஸ் த மதர், கிரையிங், இதெல்லாம் கியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் த ப்ராப்ளம் வித் தீஸ் கியூஸ் என்ன அப்படின்னா, குழந்தை கையை லைட்டா வாய்க்கு எடுத்துட்டு போனோடனே எல்லாரும் பாரு குழந்தைக்கு பசி அப்படின்ட்டுருவாங்க. அந்த குழந்தை வந்து கம்ஃபர்ட்காகவும் எடுத்துட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சக்கிங்கிறது ஒரு நேச்சுரலி ஒரு குழந்தைக்கு வர ஒரு ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுது, உடனே பசிங்கிறாங்க. ஸோ சப்ஜெக்டிவ் இது எல்லாமே. ஓகே, ஸோ இதை வச்சு இந்த சப்ஜெக்டிவாக வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது.
அட்லீஸ்ட் ஃபார் ஷுவர் சொல்ல முடியாது. அப்பனா ஆப்ஜெக்டிவா தான் போகணும். ஆப்ஜெக்டிவ்ங்கிறது அவுட்புட். நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு டைரக்டா ஒரு குழந்தை ஃபீட் பண்ணுது, எவ்வளவு பால் உள்ள குடிச்சதுன்னு யாருனாலுமே சொல்ல முடியாது. அது 1 ml இருக்கலாம், 5 ml இருக்கலாம், 10 ml இருக்கலாம். ஆனா அவுட்புட்டை வச்சு சொல்ல முடியும். ஸோ நம்ம ஒரு மதருக்கு என்ன எஜுகேட் பண்ணணும்னா குழந்தையோட அவுட்புட்டை பாருங்க. அவுட்புட்னா என்ன? யூரின், மோஷன், வெயிட். இந்த 3 ஃபேக்டர் தான் டிட்டர்மைனே பண்ணுது ஒரு குழந்தை வந்து கரெக்டாக ஃபீட் எடுத்துக்குதா எடுக்கலையான்னு. ஏன்னா எல்லாத்துக்குமே குழந்தை அழக்கூட செய்யும். ஆக்சுவலி பாதி நேரம் குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்தினா குவைட் ஆயிரும். அது ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது. 9 மாதம் உள்ளே இருந்த குழந்தை திடீர்னு வெளியே ஒரு புது உலகத்தை விடுறீங்கன்னா அது அழதான் செய்யும். ஸோ சம்டைம்ஸ் கம்ஃபர்ட் தேவை. ஸோ இந்த 3 ஃபேக்டரையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, யூரின் முதல் நாளில் 1 தடவை 2 தடவை யூரின் இருந்தால் கூட போதும். அது ஸ்லோவாக அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆக்சுவலி நல்லா செட்டில் ஆகி நல்லா ஃபீடு கொடுக்குறாங்கன்னா மினிமம் 6 times in 24 hours யூரினேஷன் வேணும். இது வந்துருச்சுனாலே அந்த அம்மாவுக்கு ஓகே நான் நல்லா ஃபீட் பண்ணுறேன்னு தெரியும். ஆனால் அது ஃபர்ஸ்ட் 2-3 daysல அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எப்படி செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த மாதிரி யூரினேஷனும் ஓவர் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒன் வெரி கீ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். யூரின் இஸ் அ கீ ஃபேக்டர். மோஷன் அதே மாதிரி இன்னொரு ஃபேக்டர். அது ஓவர் த ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிளாக் கலர்லேருந்து க்ரீன் கலர்லேருந்து எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ ஓகே நல்லா ஃபீட் கொடுக்குறாங்க. அந்த மோஷன் கலர் மாறுது, மெக்கோனியம் எல்லாம், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிற மோஷன் எல்லாம் வெளியே வருது. அது ஒரு அனதர் ஃபேக்டர். வெயிட்டும் அதே மாதிரி இந்த தேர்ட் ஃபேக்டர். இறங்கி தான் ஏறும். பிறந்ததுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 3 daysல வெயிட் லாஸ் இருக்கும். இதுவும் இந்த மாதிரி இதுவும் வந்து இறங்கி ஏறும்போது ஒரு 1 week 10 daysல அந்த பர்த் வெயிட் வந்துடும். அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ். இதெல்லாம் இது வந்து போக போக வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் ஏர்லி டேஸ்ல இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லாக்டேஷன் பீரியட்ல ஒரு மதருக்கு எந்த மாதிரியான டயட் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்? ஸோ லாக்டேஷன்ல ஜென்ரலி பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது உண்மையை சொல்ல போனோம்னா. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். இது வந்து என்கிட்ட எல்லாரும் கேட்குற கேள்வி தான். ஒரு மதரையும் நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அவங்க கேட்குறவங்களோ இல்லையோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே கேட்பாங்க, பத்திய சாப்பாடாக போடணுமா, அதை சாப்பிட்டா குழந்தைக்கு வயிறு அப்செட் ஆயிருமா, இதை சாப்பிட்டா குழந்தைக்கு வயிறு அப்செட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி. மதரோட டயட்டுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மதர் வந்து ஒரு டயபெட்டிக் மதராக இருந்தாங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷனுக்கு there are some restrictions. பட் அவங்க சாப்பிட்றது குழந்தைக்கு இம்பேக்ட் பண்ணுமாங்கிற கேள்விக்கு ஆக்சுவலி ஆன்சர் வந்து கிடையாது. ஓகே, எல்லாமே டிப்பிக்கலி அவங்க பிரெக்னன்சில என்னெல்லாம் சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் சாப்பிடலாம். பட் அகைன் கமிங் டு தட், ஹெல்தியா சாப்பிடணும். அதுக்காக பீட்சா சாப்பிடலாமா, நான் போய் ஒரு 4 பர்கர் சாப்பிடலாமா அப்படின்னா அது அவங்க மட்டும் இல்லை, நம்ம கூட சாப்பிடக்கூடாது, நீங்களும் சாப்பிடக்கூடாது, நானும் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி தான். ஸோ ஜென்ரலி ஹெல்தியா சாப்பிடணும். பட் சம் ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் லாக்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், சிலது வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. பட் ஓவராலா தெர் இஸ் நோ மேஜர் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அன்லஸ் அவங்களுக்கு அம்மாவுக்கே வந்து ஏதாவது ஒரு இல்னஸ் இருக்கு, அவங்களோட பர்சனல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கே தவிர லாக்டேஷனுக்கு ஜெனரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் லாக்டேஷன் பற்றி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டேக்கிங் அன் இன்டர்வியூ. ஸோ இது ரிலேட்டடாக நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது என்னென்னா, ஐ வாஸ் ஆஸ்கிங் த பீப்புள் அரவுண்ட் மீ லாக்டேஷன் பற்றி என்னெல்லாம் தெரியும், நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு. ஸோ என்னோட ஓன் சிஸ்டர் கிட்ட போய் நான் கேட்டேன். அண்ட் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இது ரிலேட்டட் நிறைய மித் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டேஷன் அப்போ வந்து மேங்கோ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அண்ட் மேங்கோ சாப்பிட்டா நம்ம மேங்கோ சாப்பிட்டோன்னா குழந்தைக்கு வந்து வயிறு வலி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அட் த பாயிண்ட் எங்கள் அம்மா சண்டைக்கு வந்துட்டாங்க. தட் இஸ் ட்ரூ. குழந்தைக்கு வயிறு வலி வருதோ இல்லையோ, உனக்கு வந்து அந்த டெலிவரி புண்ணு வந்து ஆறணும் அப்படின்னா நீ மேங்கோ கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்ற சொன்னாங்க. ஸோ வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் மேம்? ஓகே, சி தெர் ஆர் இருக்கு சர்டன் ஃபுட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேட்டகரியாக நம்ம பிரிப்போம். கேலக்டோகாக்ஸ்னு ஒன்று, அதாவது அதை சாப்பிட்டோன்னா நல்லா செக்ரீஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஆன்டி கேலக்டோகாக்ஸ்னு ஒன்று, அதாவது சில ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் செக்ரீஷனை கம்மி பண்ணும் அப்படின்னு. பட் அதெல்லாம் தாண்டி குழந்தைக்கு நீங்கள் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க. நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரஞ்சு சாப்பிட்டா குழந்தைக்கு கோல்டு வந்துடும் அப்படின்னு எல்லாம் கூட எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் சொல்கிறது மெட்டர்னல் ஹெல்த்தை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ வந்து இஸ் அ வெரி ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட். ஓகே, ஸோ நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா மதரோட சுகர் லெவல்ஸு அதிலெல்லாம் இம்பேக்ட் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஹார்மோனல் லெவல்ஸில் சேஞ்ச் இருக்கும், விச் வில் இன்டைரக்ட்லி இம்பேக்ட் த செக்ரீஷன் ஆர் ஹார்மோன் லெவல்ஸுங்கிறத தாண்டி இந்த புண்ணு ஆத்துறதுன்னு ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா. நம்ம வந்து புண்ணுங்கிறது எங்கே இப்போ ஒருத்தவங்களுக்கு டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆகும்போது உள்ளுக்குள்ளே பிளசண்டான ஒரு ஆர்கன் ஒன்று ஃபார்ம் ஆகும் யூட்ரஸ்குள்ளே டியூரிங் டெலிவரி. அது குழந்தை பிறந்தோன்னு இந்த பிளசண்டாவும் வெளியே வந்துடும். இப்போ நிறைய பேர் அதை தான் புண்ணு அப்படின்வாங்க, அந்த பிளசண்டா இருக்கிற உள்ளே வந்து புண்ணா இருக்குன்னு. பட் அந்த பிளசண்டாவோட ரிமைனிங்ஸ் வந்து ரிமைன்னு சொல்றதோட அது இருந்த சுவடு வந்து யூட்ரஸ்குள்ள இருக்கு. யூட்ரஸ்ங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆர்கன். அது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஆர்கன்.
ஸ்டமக்குங்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஆர்கன். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த புண்ணுக்குங்கிறது வந்து இட் டசன்ட் கோ அந்த மாதிரி. ஸோ தேர் ஆர் சம் கன்ஃபியூஷன்ஸ். புண்ணு ஆத்துறதுங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி, அம்மாவுக்கு எப்படி புண்ணு ஆத்துங்கிறதுனா அம்மா வந்து ஹெல்தியா சாப்பிடணும், ரொம்ப ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது. அதை நிறைய பேர் சிலதெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து சொன்னா கேட்க மாட்டோம். யூஸ்வலி அந்த குழந்தைய வச்சு மிரட்டுறதுலேயே வந்து நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ஜென்ரலா டைரக்டா நீ சாப்பிட்டா உனக்கு உடம்பு சரியா போகாது அப்படின்னு சொல்றதோட நீ இப்படி சாப்பிட்டா குழந்தைக்கு வரும் சொல்றது காஷியஸா இருப்பாங்களே தவிர, எல்லாமே அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தமும் விஷம் அப்படிங்கறது ஒரு இம்பார்ட்டன்ட். அதனால அன்லெஸ் த மதர் ஹேஸ் அ கண்டிஷன், தெர் இஸ் நோ ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் தட் ஷீ நீட்ஸ் டு அவாய்ட் டியூரிங் பிரெக்னன்சி. நார்மல் அமௌண்ட்ல நாமினல் அமௌண்ட்ல அவங்க என்ன வேணா சாப்பிடலாம். பட் நான் சொன்ன மாதிரி சம் ஃபுட்ஸ் ஆர் குவைட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லாக்டேஷன். ஸோ when it comes to lactation, ஒன் பிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மில்க் செக்ரீஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மில்க் செக்ரீஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரல் வேஸில் ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஃபுட் ஐட்டம்ஸ் 2 விஷயங்களுக்கு. ஒன்று வந்துட்டு ஹார்மோனல் இன்ட்ராக்ஷன். இப்போ வந்து ஒரு குழந்தை சக் பண்ண ஜென்ரலி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் அண்ட் சப்ளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிமாண்ட் இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட் சப்ளை ஆகும். அந்த மாதிரி குழந்தைய சக் பண்ண வைக்கணும். மதரோட பிரெஸ்ட்ல போட்டு குழந்தைய ஃப்ரீக்வெண்டா வருதோ வரலையோ ஓகே சக் பண்ண வச்சானே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனோடனே ஆப்வியஸ்லி அந்த ஹார்மோனல் கனெக்ஷன் இங்கே இருந்து ஆரம்பிச்சு பிரெயினுக்கு போய் திரும்பி வருது. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, எஸ் நான் சொன்ன மாதிரி தெர் ஆர் சம் ஃபுட்ஸ் தட் ஹெல்ப் இன் இன்க்ரீசிங் சப்ளை. கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நம்ம ஊர்ல கிடைக்கிற சிலதை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா சொல்ல போனோம்னா, ஒண்ணு வந்துட்டு அந்த ஃபெனுக்ரிக், வெந்தயம், ஃபெனல், சோம்பு, முருங்கைக்கீரை, முருங்கை பவுடர், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல கேலக்டோகாக்ஸ், விச் மீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். இதை தவிர சில நல்ல ஃபுட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓட் மீல், ஃபிஷ், இதெல்லாம் வந்து சிறுதானியங்கள், இதெல்லாம் ஹெல்தி விச் வில் ஹெல்ப். பட் சம் ஆஃப் த டாப் கேலக்டோகாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனா வெந்தயம், சோம்பு, முருங்கைக்கீரை, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லது அப்படி ஃபார் மில்க் செக்ரீஷன். பட் இதை தாண்டி குழந்தை அம்மா மேல இருக்கணும். ஸ்கின் டு ஸ்கின், அந்த ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த மில்க் எஜெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அது வந்து நீங்க இந்த லவ் ஹார்மோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி தொட்டா ஒரு ஹார்மோன், அது என்னங்கிறது அது ஆக்சிடோசின் தான். பேசிக்கலி அது ஒருத்தர் தொடும் போது, டச் பண்ணும் போது, ஒரு அம்மாவும் தாயும் சேயும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கும்போது இந்த ஆக்சிடோசின் இன்க்ரீஸ் ஆகிறதுலேயே வந்துட்டு ஜென்ரலி ஹார்மோன்ஸ் நல்லா ஆகுது. ஸோ செக்ரீஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சில ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டா மில்க் இன்க்ரீஸ் ஆகுன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இஸ் இட் ரியலி ட்ரூ ஆர் நாட்? ஆஸ் அ லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கார்லிக் சாப்பிட்டா மில்க் அதிகமாக செக்ரேட் ஆகுமா? கார்லிக் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ஏன்னா இது வந்து நீங்க மட்டும் இல்லை, இது வந்து எல்லா இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல்லே பூண்டு பாலெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா கார்லிக் ஹஸ் பீன் ஹிஸ்டாரிக்கலி பிலீவ்டு வந்து அது நிறைய பாலை இன்க்ரீஸ் பண்ணணும். பட் கார்லிக் வந்து இந்த டாப் 10 கேலக்டோகாக்ஸ்லேயே கிடையாது. பட் கார்லிக்கு ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அது வந்து தெரியாம யாரும் பண்ணல, ஏதோ ஒன்று இருக்கு. கார்லிக் வந்து ஒரு ஃபிளேவரிங் ஏஜென்ட். ஆக்சுவலி கார்லிக் வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு ஃபிளேவர் இன்க்ரீஸ் பண்ணி தரும். அந்த ஃபிளேவர் இன்க்ரீஸ் பண்றதுனால குழந்தை நல்லா சக் பண்ணும். குழந்தை நல்லா சக் பண்றதுனால செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் இன்டைரக்ட்லி ஹெல்ப்ஃபுல். ஆனால் நீங்கள் வெறும் பூண்டு பாலா ஒரு மதர் குடிச்சிட்டு இருக்காங்க, குழந்தைய சக்கே பண்ண விடலன்னா அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகாது. இந்த பூண்டு வந்து நிறைய பேர் கேட்கறதா, பட் பூண்டு வந்து இட்ஸ் நாட் ஈவன் இந்த டாப் கேலக்டோகாக். ஆக்சுவலி பால் சூறா வந்து இந்த டைம்ல வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா லாக்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ? அந்த பால் சூறா மட்டும் இல்லாமல் சின்ன வெரைட்டி ஃபிஷ் யூஸ்வலி they are quite good. ரொம்ப ஆனால் they have to be very careful. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபிஷ் அப்படின்னு ஜென்ரலாக எடுக்கும்போது ஸ்மாலர் வெரைட்டி ஃபிஷ் anything that is this small for instance is very good. போனி ஃபிஷ் எல்லாம் definitely good for lactation. மதர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பெரிய வெரைட்டி எக்ஸ்ட்ரீம்லி ஃபேட்டி ஃபிஷ்ல கொஞ்சம் மெர்க்குரி கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். பட் இந்த ஸ்மாலர் வெரைட்டி ஃபிஷ் எவ்ரிதிங் இஸ் ஆக்சுவலி குவைட் குட் ஃபார் செக்ரீஷன். ஸோ அதர் தேன் ஃபுட், இந்த லாக்டேஷன் பீரியட் வந்து லாக்டேஷன் லட்டூஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரைட் நவ் தேர் ஆர் அதுக்குன்னு தனி பேக்கெட்ஸ்ல போட்டு விற்கிறதெல்லாம் கூட நான் பார்த்தேன். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி லாக்டேஷன் லட்டூஸ்? வில் இட் ரியலி ஹெல்ப் டியூரிங் திஸ் ஸ்டேஜ்? லாக்டேஷன் லட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்ற நல்ல ஹெல்த், இதெல்லாம் சேர்ந்து தே ஆர் ஒரு மார்க்கெட் மேனுஃபேக்சரிங், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எஸ் குவைட் ஹெல்ப்ஃபுல். இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஹெல்தி ஸ்நாக். இல்லைன்னா என்ன ஆகும்,
மதர்ஸ் வந்து அவங்க ஃபீடிங் போது பசி ஆப்வியஸ்லி இருக்கும். நிறைய பேர் இந்த பிஸ்கெட்டு, பிரெட்டு அந்த மாதிரி ஹெவி கார்ப்ஸ் சாப்பிட்டுருவாங்க. பிகாஸ் அது ஒரு எனர்ஜி கொடுக்கும்னு. அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் மேட் ஃப்ரம் இதை இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ்ல வச்சு தான் அவங்க பண்றாங்க. ஸோ சாப்பிடலாம். பட் அவங்க ஆஃப்கோர்ஸ் அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மோர். பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமே கிடையாதுங்க. ஓகே. பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அது வந்து என்னன்னா